ஹாய் ஃபலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டின்னர் விலாக் தான். பரோட்டாவும் சோசேஜும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோசேஜுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேப்சிகம், கொஞ்சம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு லெமனு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு மாவுக்கு 2 முட்டை ஆட் பண்ணுறேன். 1 கப்பு மாவுனா நீங்கள் 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம், அதான் கணக்கு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து சால்ட்டை தண்ணியில் கரைக்கிறதுனால நம்மளுக்கு ஈவனாக மாவு ஃபுல்லாக நம்மளுக்கு உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த எக்கை வச்சு ஓரளவு மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சால் போதும். இதில் ஈஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு இந்த எக்கோட இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், நார்மல் குக்கிங் ஆயிலு. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ இடையில நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் 1 மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இன்னும் மாவு வந்து நல்லா நம்ம லூஸாக பிசைகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரத்துலேயே வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. அந்த 1/2 அன் ஹவருக்குள்ளே நம்ம சோசேஜ் செஞ்சுட்டு வந்துடலாம். சோசேஜுங்கிறது ஹாட் டாக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்கன் ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நான் வந்து எடுத்துருக்குது சாதியோட ப்ராண்டில். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அதில் இப்போ வந்து பசங்களுக்காக நான் செய்கிறேன். உங்களுக்கு நான் 2 டைப்பில் செஞ்சு காட்டுறேன். பசங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாட்டை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து வெறுமனமும் அப்படியே சாப்பிட்லாம். வேறு எந்த கறி கூட மிக்ஸ் பண்ணாமையும் சாப்பிட்லாம், இல்லை கறி மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி குக்குடு ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம கன்வீனியன்ட்டுக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் சாட்டை பண்ணதில் கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக தக்காளி, ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கேப்சிகம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ரௌனிஷ் வெளியில் ஒரு கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை சர்வ் பண்ணிடுறோம். கொஞ்சம் சாலட் வச்சு இது வந்து பசங்களுக்காக ரெடி பண்ணது. நல்லாயிருக்கும் இப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கும். ஸோ அடுத்து எங்களுக்கு வந்து பரோட்டா கறிக்காக நான் செஞ்சேன். ஸோ இதில் வந்து ஆயில் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா. ஆக்சுவலாக என்னோடய குக்கிங் எல்லாமே நான் வரமிளகா கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுவேன், நார்மல் பச்சை மிளகாயை விட. ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுனாலும் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சோசேஜை ஒரு 1 இன்ச் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது கூலிங் போனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 இன்ச் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு சைஸ் வேணுமோ அதே சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகமும் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாயோட ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சோசேஜை ஆட் பண்ணிடுறோம். சோசேஜை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் மசாலாஸ் வந்து நிறைய இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் காரப்பொடி அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருக்காக. இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரை மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி. ஸோ உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த அளவு ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம பரோட்டா செஞ்சிடலாம். ஸோ கறி முடிஞ்சிருச்சு. நம்ம பரோட்டாக்கான டைமும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பரோட்டா வந்து எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி மாவாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். ஒரு லெமனை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீங்கள் மாவை உருட்டிக்கிங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்டு தேய்ச்சி வர்றதுக்கு. ஸோ இதை வந்து கையிலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டைப்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன். கையிலே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையிலே நல்லா எவ்வளோ அளவுக்கு உங்களால் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ, பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கை வச்சு நீங்கள் வீசணும் இப்போது. ஸோ வீசையில் உங்களுக்கு நல்லா அது எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வீசையில் ஓரளவு ஓட்டை வந்துச்சுன்னா பரவாயில்ல, திருப்பி நம்ம தேக்கையில் அது செட் ஆகி வந்துடும். பட் ஆனால் அந்தளவுக்கு நீண்டாக தான் உங்களுக்கு அது நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதே வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து நம்ம தேய்க்கிறோன்னா அதே மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் எந்த அளவுக்கு நம்மளால் பெருசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதே மாதிரி வீசினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். பண்ணையில் உங்களுக்கு வந்து நல்ல நீளமாகி சாஃப்டாகி ப்ளஸ்ஸு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு கொஞ்சம் இது செஞ்சதுக்கப்புறமா இப்போ திருப்பி அதை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறோம். இது சப்பாத்தி கட்டையில் தேய்க்காமல் நீங்கள் கையில் வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு அதில் பார்த்தாவே தெரியும் அந்த லேயர்ஸ் இருக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இது வந்து கையிலே நம்ம பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி கட்டையில் தேய்க்காமல் ஜஸ்ட்டு கையை வச்சுமே நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுடலாம். இப்போ தவா சூடு பண்ணி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணணும். இதனோடது பெருசுனால நான் 3 இதை ஒரே இதில் போட்டுறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம். இப்போ ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. ஏன்னா மாவு வேகணும்ல. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி வைக்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியும் நல்லா லேஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இப்படி அடித்தோன்னா நல்லா அழகாக ஒவ்வொரு லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ரெசிபி. கொஞ்சமாக சாலட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போது ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.